Hi students, welcome back to Tamil Media Ulagam YouTube channel. Today we will discuss about computer application 14th lesson classes and object part 3. நம்ம சேனல் தமிழ் மீடியா உலகத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெசன்ஸ்லாம் நான் யூடியூப்பில் போடுறப்ப அது உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் அதாவது மெசேஜாக வந்துடும். நம்ம சேனல் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஃப்ரீ தான். நம்ம பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெமரி அலோகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா மெம்பர் ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ண பிறகு தான் பார்த்தீங்கன்னா அந்த மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம மெமரியில் வந்து ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆகுங்க. சரிங்களா? ஒன்ஸ் வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அந்த கிளாஸில் வந்து மெம்பர் ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணால் தான் அப்போ தான் என்ன ஆகும், மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். அதர்வைஸ் என்ன ஆகாதுங்க, அலோகேட் ஆகவே ஆகாது. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு கிளாஸ்னால் அதுக்கு வந்து என் நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்ட்ஸு க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த என் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறப்ப என்னென்னா இந்த கிளாஸில் உள்ள மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெம்பர் ஃபங்க்ஷனை தான் வந்து அது வந்து காமனாக யூஸ் பண்ணது பார்த்தீங்களா. ஸோ ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறப்ப அந்த மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு ஸ்பேஸ் அலோகேட் ஆகிறதுனால ஸோ அது வந்து என்ன ஆகும், அந்த கிளாஸுக்கு காமனாக வந்து என்ன ஆயிரும், மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகிறதுனால இப்போ அதுக்கு பிறகு என்ன ஆகும், அதுக்கு பிறகு எத்தனை இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணாலும் அத்தனை இன்ஸ்டன்ஸில் என்ன ஆகாதுங்க, அந்த மெம்பர் ஃபங்க்ஷனுக்குன்னு தனியாக வந்து ஸ்பேஸ் வந்து மெமரியில் அலோகேட் ஆகவே ஆகாதுங்க. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதல் பாயிண்ட். சரிங்களா? ஆனால் இதே வந்து அந்த டேட்டா மெம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் அதாவது டேட்டா மெம்பர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா அப்போது ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸு க்ரியேட் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா அந்த டேட்டா மெம்பருக்கு உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆகும். எதை பேஸ் பண்ணி, அந்த டேட்டா மெம்பரோட டேட்டா டைப்பை பேஸ் பண்ணி. ஏன்னா ஒவ்வொரு டேட்டா மெம்பருக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ ஒன்று வந்து என்ன கொடுக்கலாங்க, ஒரு டேட்டா மெம்பருக்கு இன்ட்னு கொடுக்கலாம், இன்னொன்றுக்கு என்ன கொடுக்கலாம், ஃப்ளோட் கொடுக்கலாம், அடுத்து என்னங்க டபுள், லாங்கு, கேரு, இந்த மாதிரி என்னது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அந்த டேட்டா டைப்ஸை பொறுத்து தான் என்ன ஆகும், உங்களோட டேட்டா வேரியபிளுக்கு என்ன ஆகும், டேட்டா மெம்பருக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ஸ்பேஸு அலோகேட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா மெம்பர்ஸ் வந்து எப்போ வந்து அதுக்கு ஸ்பேஸில் அலோகேட் ஆகும்னா ஒன்ஸ் வந்து இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிறப்போ தாங்க. சரிங்களா? ஆனால் வந்து இதே மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்பேஸ் வந்து எப்போ மெமரியில் அலோகேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் க்ரியேட் ஆகிறப்பே அலோகேட் ஆகி மெமரி ஸ்பேஸில் உட்காந்துருங்க. ஸோ அதுக்கு பிறகு எத்தனை இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணாலும் மெமரி அதாவது அந்த மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு தனியாக மெமரி அலோகேட் ஆகவே ஆகாது. ஆனால் கிளாஸில் உள்ள டேட்டா மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஒவ்வொருத்தரையும் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறப்ப செப்பரேட்டாக என்ன ஆகும், உங்களுக்கு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். இதுதாங்க அந்த ரெண்டே ரூல் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. எது, இந்த மெமரி அலோகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு. சரிங்களா? இதை பற்றி வாங்க டீட்டெயிலாக அடுத்த ஸ்க்ரீனில் நம்ம விரிவாக பார்க்கலாம். வாங்க நம்ம மெமரி அலோகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். அதில் பாருங்களேன், ஒரு கிளாஸ் வந்து ஒன்று டிஃபைன் பண்ணுறோம். அந்த கிளாஸோட நேம் பாருங்களேன், ப்ராடக்ட். சரிங்களா? என்னோடய கிளாஸ் நேம் என்னது, ப்ராடக்ட். அந்த கிளாஸ்க்குள்ளே பாருங்கள் வந்து உங்களுக்கு 3 டேட்டா மெம்பர்ஸ் வச்சுருக்கேன். என்னென்ன டேட்டா மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப், கோட் அண்ட் குவான்டிட்டி. இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ், அது பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோடு, குவான்டிட்டி, ப்ரைஸ், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா டேட்டா மெம்பர்ஸ். சரிங்களா? கிளாஸோட, என்னோடய ப்ராடக்ட்டுங்கிற கிளாஸோட. அடுத்து பாருங்கள், ரெண்டு என்ன பண்ணுறாங்க, ஃபங்க்ஷன்ஸை வந்து டிஃபைன் பண்ணுறேன். இந்த ரெண்டுமே என்ன பண்ணுறாங்க, பப்ளிக்காக டிஃபைன் பண்ணுறேன். அந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட நேம் பாருங்களேன், வாய்டு அசைன் டேட்டா. அசைன் டேட்டாங்கிறது என்னோட முதல் ஃபங்க்ஷனோட நேம். செகண்ட் ஒன்று என்னது பார்த்தீங்கன்னா பிரிண்ட். இந்த இன்னும் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஃபங்க்ஷனோட நேம். ஸோ வந்து என்னென்னா இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுங்கிற கிளாஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 டேட்டா வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், 2 மெம்பர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ வாங்க மெயின் ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க, P1 P2. பார்த்தீங்கன்னா P1 P2 பார்த்தீங்கன்னா என்னது, இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ். எந்த கிளாஸுக்கு, ப்ராடக்ட்டுங்கிற கிளாஸோட இன்ஸ்டன்ஸ், தட் இஸ் ஆப்ஜெக்ட். இப்போ ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா,
அதை வந்து நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் அதோட மெமரியை. எப்படின்னா மெமரி அலோகேஷன் ஃபார் ஆப்ஜெக்ட் P1. அது எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்டோட மெமரி அலோகேஷனை எப்படி நீங்கள் எடுப்பீங்க? நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் லெசனில் பார்த்துருக்கோம். என்னது சைஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு மூலமாக என்ன பண்ணலாங்க, எந்த ஒரு வேரியபிள் ஆகட்டும் ஆப்ஜெக்ட்டுக்கும் அதோட மெமரி அலோகேஷனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சைஸ் ஆஃப் P1 போட்டோம்னா என்ன ஆகும், அந்த P1ங்கிற இன்ஸ்டன்ஸ் தட் இஸ் ஆப்ஜெக்டோட சைஸு மெமரி அலோகேஷனை எவ்வளோன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் இன்ஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஆப்ஜெக்ட், அதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், மெமரி ஸ்பேஸ் எவ்வளோன்னு அலோகேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அலோகேட் ஆகிருக்கிறது ஃபைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு லைனை யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், மெமரி அலோகேஷன் ஃபார் ஆப்ஜெக்ட் P2. அதுக்கு என்ன போட்டிருக்காங்க, சைஸ் ஆஃப் P2. இந்த மாதிரி ரெண்டு இன்ஸ்டன்ஸோட மெமரி அலோகேஷன் எவ்வளோன்னு பார்க்குறாங்க. இப்போ பாருங்கள் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், கீழே அவுட்புட் பாருங்களேன். மெமரி அலோகேஷன் ஃபார் ஆப்ஜெக்ட் P1 12, மெமரி அலோகேஷன் ஃபார் ஆப்ஜெக்ட் P2 12. ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம். வாங்க இதை பற்றி அடுத்த ஸ்க்ரீனில் விரிவாக டீட்டெயிலாக பார்க்கலாங்க. நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மெமரி அலோகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். போன ஸ்க்ரீனில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ப்ராடக்ட்னு ஒரு கிளாஸ். அந்த ப்ராடக்ட் கிளாஸில் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 டேட்டா மெம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் 2 மெம்பர் ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். அந்த 2 மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் க்ரியேட் ஆகிறப்போ அந்த 2 மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு உண்டான மெமரி ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆகிருங்க. எங்கே, நம்மளோட ப்ரைமரி மெமரியில். அந்த 2 மெமரி ஸ்பேஸும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு காமனாக ஒரு பூலில் இருக்குங்க. ஸோ அது எதுக்காக தனியாக காமனாக வைக்கிறாங்கன்னா, சப்போஸ் வந்து கிளாஸ் வந்து நம்ம அந்த கிளாஸுக்கு வந்து நம்ம டைரெக்டாக என்ன பண்ண முடியும், கிளாஸில் உள்ளதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த கிளாஸுக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டன்ஸ் தட் இஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து இந்த 2 மெம்பர் ஃபங்க்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பி தனியாக வந்து செப்பரேட்டாக என்ன பண்ண தேவையில்லை, உங்களுக்கு ஸ்பேஸ் அலோகேட் பண்ண தேவையில்லை. ஸோ காமனாக உள்ள அந்த மெமரி ஸ்பேஸை என்ன பண்ணிக்கோங்க, திருப்பி இது யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்குங்க, ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான். சரிங்களா? இப்போ P1 P2ன்னு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அசைன் டேட்டா பிரிண்ட்டுக்குன்னு தனியாக என்ன ஆகாதுங்க, உங்களுக்கு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகாது. ஆல்ரெடி அந்த ப்ராடக்ட்டுங்கிற கிளாஸில் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஃபங்க்ஷனுக்கு வந்து மெமரி அலோகேட் ஆச்சு பார்த்தீங்களா, அதையே யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அடுத்து வாங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா ப்ராடக்ட் கிளாஸுக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறப்போ தான் அதில் உள்ள மெம்பர்ஸ் என்ன மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா மெம்பர்ஸ்க்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான மெமரி அலோகேஷன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்க்கலாங்களா, மெமரி ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ் P1 அண்ட் P2க்கு எப்படின்னு பார்க்கலாங்களா. P1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் அதாவது இன்ஸ்டன்ஸுக்கு பாருங்கள் 3 வேரியபிள் நம்ம கொடுத்துருக்கோம். எது, கிளாஸுக்கு. அது வந்து பாருங்கள் அப்படி எங்கே வந்துடுது பாருங்கள், நம்மளோட இன்ஸ்டன்ஸுக்கு வந்துருச்சு. என்னென்ன வேரியபிள் கொடுத்துருந்தோம், டேட்டா வேரியபிள் பார்த்தீங்கன்னா டேட்டா மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கோடு, குவான்டிட்டி, ப்ரைஸ். இதில் கோடு குவான்டிட்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்னது, இன்டீஜர். ப்ரைஸுங்கிறது என்ன கொடுத்தாங்க, ஃப்ளோட். இந்த 3க்குமே பார்த்தீங்கன்னா மெமரி அலோகேஷன் பார்த்தீங்கன்னா 4 பைட்ஸ் தான். இன்ட்டு ஃப்ளோட்டுக்கும் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே 4 பைட்ஸ் தாங்க அலோகேட் ஆகும். ஸோ வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 அப்படின்னு ஆயிடுச்சுங்க. அதனால தான் P1ங்கிற ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 12 பைட்ஸ் அலோகேட் ஆச்சு. ஆனால் வந்து அந்த அசைன் டேட்டா பிரிண்ட்டுக்கு தனியாக ஸ்பேஸ் அலோகேட் ஆகாது. அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, காமனில் இருக்கும். அந்த ப்ராடக்ட்டுங்கிற கிளாஸுக்கு வந்து என்ன ஆயிருங்க, மெமரி அலோகேட் ஆகிறதுனால திருப்பி வந்து ஃபங்க்ஷனுக்கும் தனியாக உங்களுக்கு அலோகேட் ஆகவே ஆகாது. இதே மாதிரி தான் பாருங்கள் P2ங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதே 3 டேட்டா மெம்பர்ஸ் கோடு, குவான்டிட்டி, ப்ரைஸ் இந்த 3க்கும் பார்த்தீங்கன்னா மெமரி அலோகேட் ஆகிருக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த 3க்கும் டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா என்னது, ஃபஸ்ட் 2 கோடு குவான்டிட்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்டீஜர். ஸோ 4 ஸோ 8 ஆயிடுச்சுங்க. ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட், அதுக்கு வந்து 4 பைட்ஸு. ஸோ 12 ஆச்சுங்க. ஸோ P2க்கும் பார்த்தீங்கன்னா 12. ஸோ வந்து P3ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கும் வந்து என்ன வருங்க, 12 பைட்ஸ். இப்படி தாங்க மெமரி அலோகேட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்சிங் கிளாஸ் மெம்பர்ஸ். எப்படி ஒரு கிளாஸ் மெம்பர்ஸை நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாங்களா. The members of the classes are referenced. ரெஃபரன்ஸ் மீன் என்னது, ஆக்சஸ். இப்போ கிளாஸில் உள்ள மெம்பர்ஸை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம், பை எப்படின்னா யூஸிங் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் த கிளாஸ். வந்து ஒரு கிளாஸுக்கு வந்து கிளாஸில் உள்ள மெம்பர்ஸை எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறோம், அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தட் இஸ் இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணி தான் பண்ணுறோம். சரிங்களா? அப்புறம் அந்த இன்ஸ்டன்ஸ் ஃபாலோடு பை அந்த இன்ஸ்டன்ஸை தொடர்ந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாட் ஆப்ரேட்டர் நீங்கள் வைக்கணுங்க. அண்டு என்னது வைக்கணும், டாட் ஆப்ரேட்டருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த மெம்பர், உங்களோட மெம்பர் என்னவோ அந்த மெம்பர் நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணணும்.
இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க. அந்த கிளாஸில் உள்ள மெம்பரை வந்து நீங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை அந்த கிளாஸில் உள்ள டேட்டா மெம்பர் அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த கிளாஸை வந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த கிளாஸுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸ் தட் இஸ் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னா, அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட், அப்போ என்ன வரணும், அந்த டாட்டுங்கிற ஆப்ரேட்டர் வைத்து அதுக்கு பிறகு என்ன பண்ணணும், அந்த கிளாஸில் உள்ள டேட்டா மெம்பரையோ ஆர் ஃபங்க்ஷன் நேமையோ நீங்கள் வந்து அங்கே போடணும். சரிங்களா? அப்போ தான் என்ன பண்ண முடியும், அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ தான் அதுக்கு வந்து ஒரு ஜென்ரல் சின்டாக்ஸ் பார்க்கலாங்களா, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஜெக்ட் நேம் எதுக்கு, அந்த கிளாஸுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண முடியுங்களா, அதுதான் அது ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம். ஃபங்க்ஷன் நேம்ங்கிறது என்னது, அந்த கிளாஸில் உள்ள ஃபங்க்ஷன் நேம். இப்படி தாங்க என்ன பண்ணணும், அந்த கிளாஸில் உள்ள ஃபங்க்ஷன் நேமை நீங்கள் இப்படி தான் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ஆக்சஸ் பண்ணணும். அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் நேமுக்குள்ளே என்னது, ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ். உங்களுக்கு அதில் என்னென்ன பேராமீட்டர் வந்து அந்த கிளாஸில் கொடுத்துருக்கீங்களோ, அந்த கிளாஸுக்குள்ளே உள்ள ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கீங்களோ, அதை வந்து இங்கே நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணணுங்க. சரிங்களா? இதை பற்றி வாங்க அடுத்த ஸ்க்ரீனில் டீட்டெயிலாக நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாங்க. ஓகே, நம்ம எப்படி ஒரு கிளாஸ் மெம்பரை ரெஃபரன்ஸ் தட் இஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். கீழே உள்ள எக்ஸாம்பிள் பாருங்களேன். பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு கிளாஸுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா, STUD அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் பேர் என்னது, STUD, அதாவது ஸ்டுட் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இன்ஸ்டன்ஸ். ஸோ அந்த கிளாஸில் உள்ள எக்ஸிக்யூட் அப்படிங்கிற அந்த மெத்தடை வந்து, அதாவது மெம்பர் ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுவேன்னா, ஆக்சஸ் பண்ணுவேன்னா இந்த கீழே உள்ள மாதிரி தாங்க. அந்த கிளாஸுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் நேம் என்னது, ஆப்ஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா STUD. ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன வைக்கணும், அந்த ஆப்ஜெக்ட் நேம் பக்கத்தில் என்ன வைக்கணுங்க, டாட் வைத்து, டாட்டுங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அடுத்து மூணாவது என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனோட நேமை சொல்லணும். என்னோடய ஃபங்க்ஷன் நேம் என்னது, எக்ஸிக்யூட். அவ்வளோதாங்க. இப்படி தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு கிளாஸில் உள்ள மெம்பர்ஸை வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்படி தாங்க நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். சரிங்களா? இதை பற்றி வாங்க டீட்டெயிலாக அடுத்த ஸ்க்ரீனில் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஒரு ப்ரோக்ராம் எப்படி வந்து ஒரு கிளாஸில் உள்ள மெம்பர்ஸ் அதை ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் பார்க்குறோம். கிளாஸ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட். என்னோடய கிளாஸ் நேம் என்னங்க, கம்ப்யூட். அதில் பாருங்களேன் என்ன வச்சுருக்கேன்னா, 2 என்ன வச்சுருக்கேன், ப்ரைவேட் வேரியபிள் வச்சுருக்கேங்க. ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸ் N1 N2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப். இது ஏன் வந்து ப்ரைவேட்டாக இருக்குன்னா, நான் எந்த ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபைரும் சொல்லாதனால டிஃபால்ட்டாகவே அது என்னாச்சு, இந்த N1 N2ங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ப்ரைவேட் ஆயிடுச்சு. அடுத்து பப்ளிக்காக என்ன பண்ணுறேன், என்னுங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு டேட்டா மெம்பர், ஆனால் அது வந்து பப்ளிக்காக கொடுத்து. ஸோ வந்து என்னென்னா, இந்த கம்ப்யூட்டுங்கிற கிளாஸில் பார்த்தீங்கன்னா 3 டேட்டா மெம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 வந்து N1 N2ங்கிறது ப்ரைவேட், 1 வந்து Nங்கிறது பப்ளிக். அடுத்து வாங்க அதுக்கு ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணுறேங்க. அதோட டேட்டா டைப் பாருங்கள், இன்ட் ஆட். அதோட பேராமீட்டர்ஸ் பாருங்கள், 2 பேராமீட்டர் வச்சுருக்கேன், int A int B. இந்த ஆடுங்கிறது பார்த்தீங்கன்னா என்னது, இன்லைன் ஃபங்க்ஷன். ஏன் இன்லைன் ஃபங்க்ஷன், ஏன்னா கிளாஸுக்குள்ளார கம்ப்யூட்டுங்கிற கிளாஸுக்குள்ளார ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணால் அது எனவே என்ன சொல்லுவாங்க, இன்லைன். ஸோ இந்த கிளாஸோட இன்லைன் ஃபங்க்ஷன். சரிங்களா? அந்த ஆடுக்கு பார்த்தீங்கன்னா 2 இன்புட் பேராமீட்டர் AB. அப்புறம் என்ன பண்ணுறேன், அந்த கிளாஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா C = A + B அப்படிங்கிற ஒரு சிங்கிற ஒரு அவுட்புட் வேரியபிளில் A + Bயை நான் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேங்க, ரிட்டர்ன் பண்ணுறேன். சியை வந்து அந்த அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணுறேன் ஆடுக்கு. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா என்னது, கம்ப்யூட்டுங்கிற கிளாஸுக்குள்ளார இதெல்லாம் நடக்குது. கம்ப்யூட்டுங்கிற கிளாஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் டோட்டலாக எவ்வளோ, 3 டேட்டா மெம்பர்ஸ் வச்சுருக்கேன், N1 N2 N. அப்புறம் ஒரே ஒரு ஆடுங்கிற ஒரு என்ன வச்சுருக்காங்க, மெம்பர் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வெளியில் பாருங்கள், அந்த கம்ப்யூட்டருக்கு பார்த்தீங்கன்னா 2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன், C1 C2. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் வாங்கலாம். அந்த மெயின் ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து பாருங்களேன், அந்த C1.N என்னுங்கிறது என்னது, C1ங்கிறது என்னென்னா இன்ஸ்டன்ஸ், கிளாஸோட இன்ஸ்டன்ஸ். அது டாட் வச்சு அந்த என்னுங்கிறது என்னது பார்த்தீங்கன்னா
பப்ளிக்காக இருக்குது பாருங்கள், அந்த வேரியபிள் டேட்டா மெம்பரை ஆக்சஸ் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்னா என்ன பண்ணலாங்க, எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுதான் c1.n ஈக்குவல் டு பாருங்கள், நான் என்ன கொடுக்குறேன்னா c1 அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸ் டாட் ஆடுங்கிறது என்னோடய ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2 இன்புட் பேராமீட்டர் இருந்தது பார்த்தீங்களா, அது 2க்கு வேல்யூ கொடுக்குறேன் பாருங்கள், 12, 5. ஸோ ஏவோட வேல்யூ 12, பியோட வேல்யூ 15. ஸோ அது என்ன பண்ணுங்க, அது ரெண்டையும் அடிஷன் பண்ணி 27ங்கிறது ரிட்டர்ன் ஆகும் எங்கே, அந்த c1.nக்கு. அடுத்து வாங்க பாருங்கள், c2.n, c2ங்கிற இன்ஸ்டன்ஸுக்கு என்னங்கிற அந்த கிளாஸில் உள்ள கம்ப்யூட்டருங்கிற கிளாஸில் உள்ள இந்த குளோபல் டேட்டா மெம்பர் என்னுக்கு வேல்யூ கொடுக்குறேன் பாருங்கள். எப்படி கொடுக்குறேன்னா c2.add அதே ஃபங்க்ஷன், அதுக்கு வேல்யூ மட்டும் இப்போ மாற்றிட்டேன் 8,4. அப்போ c2.nல என்ன இருக்குங்க, 12. ஏன்னா 8ஐயும் 4ஐயும் என்ன பண்ணவங்க அடிஷன் பண்ணிடுறோம். இப்போ என்ன பண்ணுறோங்க, நம்ம சம் ஆஃப் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா c1.n, c1.nல என்ன இருக்கும் 27. ஏன்னா 12ம் 15 ஆட் பண்ணால் 27 வந்துருச்சு. அடுத்து சம் ஆஃப் ஆப்ஜெக்ட் 2க்கு என்ன, அந்த ஆப்ஜெக்டோட சம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா c2.n. ஸோ என்ன வருங்க, 8ம் 4ம் கூட்டிங்கன்னா என்ன வரும் 12. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம். அடுத்து கடைசியில் பாருங்கள், ஒரு லைன் எழுதுகிறேன் பாருங்கள், சம் ஆஃப் தி 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஆர், இந்த 2 ஆப்ஜெக்ட்ஸோட வேல்யூ நீங்கள் அடிஷன் பண்ணுறோம். எப்படின்னு பாருங்கள், c1.n ப்ளஸ் c2.n. c1.nல என்ன இருக்குது 27, c2.nல என்ன இருக்குது 12. ஸோ 12 + 27 என்ன ஆகுது 39. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸு, அந்த கிளாஸுக்கு நீங்கள் ஒரு பப்ளிக்காக ஒரு வேரியபிளை டேட்டா மெம்பரை க்ரியேட் பண்ணிக்கிட்டு, அப்புறம் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிவிட்டு, அப்புறம் என்ன பண்ணலாங்க, இந்த மாதிரி ஒரு மெயின் ப்ரோக்ராமில் என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த பப்ளிக்காக நீங்கள் க்ரியேட் பண்ணுற அந்த டேட்டாவுக்கு வந்து வேல்யூ நீங்கள் வந்து அசைன் பண்ணலாம். அந்த எண்ணுங்கிற பப்ளிக் டேட்டா மெம்பருக்கு அந்த கிளாஸில் உள்ளதுக்கு வேல்யூ வந்து என்ன பண்ணலாங்க அசைன் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இதில் எப்படி பண்ணோம், அந்த இன்ஸ்டன்ஸ் டாட் டேட்டா மெம்பர் நேம், இன்ஸ்டன்ஸ் டாட் ஃபங்க்ஷனோட நேம் என்னது ஆட். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். எது, அந்த கிளாஸில் உள்ள டேட்டா மெம்பர்ஸையும் டேட்டா ஃபங்க்ஷனையும், அதை மெம்பர் ஃபங்க்ஷனையும். இதில் ஆடு என் இந்த ரெண்டுமே பப்ளிக்காக இருந்ததுனால என்ன பண்ண முடியுதுங்க, நன்னால் அந்த கிளாஸில் விட்டு வெளியில் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது. ஆனால் அந்த n1 n2 ரெண்டுமே ப்ரைவேட்டாக இருக்கனால என்ன பண்ண முடியாதுங்க, இந்த கிளாஸை விட்டு வெளியில் c1.n1 போட்டால் என்ன ஆகும், எரர் அடிக்கும். ஏன்னா ப்ரைவேட் வேரியபிள் என்ன பண்ண முடியாதுங்க, வெளியில் ஆக்சஸ் பண்ணவே முடியாது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸோட ஸ்கோப். ஸோ வந்து கிளாஸை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த கிளாஸ்க்கு எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக எப்படி என்னோட வேரியபிள் அப்புறம் ஃபங்க்ஷனை எப்படி வந்து கால் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறது நீங்கள் இந்த எக்ஸாம்பிளில் பார்த்துருப்பீங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம். இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணனா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா, நீவே சொன்னதான் இந்த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 12லேயும் இருக்குது, அப்புறம் உங்கள் காலேஜ் ஸ்டடீஸ்லேயும் நிறைய இடத்துல வரும். அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறப்ப சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ப்ரோக்ராமராக போகிறப்ப கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸுங்கிற இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஓகே, சப்போஸ் புரியலன்னா அதில் என்ன இடம் வந்து இந்த கோடிங்கில் உங்களுக்கு புரியலங்கிறது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் டீட்டெயிலாக வேறு ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவன் an array of objects can be created for a class. ஒரு கிளாஸுக்கு நம்ம இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணலாம் தெரியும், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம் தெரியும். அந்த ஆப்ஜெக்டையும் என்ன பண்ணலாங்க, அரேவாக க்ரியேட் பண்ணலாம். அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி கிரியேட்டட் ஃபார் எ கிளாஸ். இட் இஸ் டிக்ளேர்டு அண்ட் டிஃபைன்ட் இன் தி சேம் வே ஆஸ் எனி அதர் டைப் ஆஃப் அரே. நம்ம எப்படி ஒரு அரேயை வந்து நம்ம நார்மலாக வந்து க்ரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தாங்க ஒரு கிளாஸுக்கு இன்ஸ்டன்ஸோட அரேவை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா, ஸ்டூடெண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸு, அந்த கிளாஸுக்கு பார்த்திங்கன்னா எஸ்ஸுங்கிற ஒரு இன்ஸ்டன்ஸ் தட் இஸ் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன். அது முன்னாடி எர்லியர் ஸ்க்ரீனில் பார்த்தோம். அந்த எஸ் ஆஃப் 10ன்னு என்ன அர்த்தம்னா, அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸுக்கு பார்த்திங்கன்னா 10 ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி. அந்த ஆப்ஜெக்டோட நேம் என்னது பார்த்தீங்கன்னா எஸ் ஆஃப் 0, எஸ் ஆஃப் 1, எஸ் ஆஃப் 2, எஸ் ஆஃப் 3, எஸ் ஆஃப் 4, எஸ் ஆஃப் 5, எஸ் ஆஃப் 6, 7, 8ன்னு இந்த மாதிரி என்ன வருங்க, உங்களுக்கு 10 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிரும். சரிங்களா, இப்படி தான் என்ன பண்ணலாம், ஒரு கிளாஸுக்கு
இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம், அது நார்மல். அந்த இன்ஸ்டன்ஸே என்ன பண்ணலாங்க, நீங்கள் அரேவாக வைக்கலாம். இப்போ பாருங்கள், எஸ்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 10 ஆப்ஜெக்ட்ஸு, சரிங்களா? இப்படி தான் ஒரு கிளாஸுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை கூட கிரியேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த 14th லெசன் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்டில் என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸுக்கு எப்படி மெமரி அலோகேட் ஆகுது, அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி மெமரி அலோகேட் ஆகுதுன்னு பார்த்தோங்க. அப்புறம் அடுத்து என்ன பார்த்தோங்க, நம்ம எப்படி வந்து ஒரு கிளாஸில் உள்ள டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷனை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது எப்படி பார்த்தோங்க, அந்த டாட் ஆப்ரேட்டர் வச்சு பார்த்தோம் பார்த்தீங்களா. அப்புறம் கடைசியாக என்ன பார்த்தோங்க, எப்படி ஒரு கிளாஸுக்கு அரே ஆஃப் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு கூட பார்த்தோம், சரிங்களா? இதில் ஏதாச்சும் பாருங்கள், உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம்.